ஆப்கி அதாலத்துல கிரிக்கெட்டர் யுவராஜ் சிங் மீது உள்ள குற்றச்சாட்டு. லைஃபை பொறுத்த வரைக்கும் இவருடைய அப்ரோச் நான் சீரியஸ். யுவராஜ், இதை கேட்கறதுக்கு எனக்கும் கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு. படிப்புல நீங்க எப்பவுமே சரியா பெர்ஃபார்ம் பண்ணதில்லை, 0 தானாமே, அப்படியா? ஆமா, கண்டிப்பா. நான் யூகேஜிலலாம் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அதிகமாக படிக்கவும் தேவையில்லை. ஆனா 7வது 8வதுலலாம் தலையில படிப்பும் எனக்கு ஏறல. அப்புறம் கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சதும் எனக்கு படிப்பும் சுத்தமா ஏறல. கேமை விடவும் உங்களோட கவனம் படத்துல தான் இருந்துச்சு. நீங்க ஒரு ஆக்டர் ஆகணும் தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க. எங்க அப்பா நிறைய பஞ்சாபி ஃபிலிம்ஸ்ல ஆக்டிங் பண்ணியிருக்காரு. ஸோ நான் அவரை இமிடேட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த டைம் நிறைய புது ஸ்டார்ஸ் வந்தாங்க. அமிதாப் பச்சன் பெரிய ஸ்டாரா இருந்தாரு. அவர் மாதிரி வரணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. மக்கள் யாரும் பார்த்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க பஞ்சாபி படத்துல இப்படி ஆக்ட் பண்ணீங்கன்னு. அதுல இருந்து ஒரு சீனை இப்ப நான் மக்களுக்கு இங்க காட்ட விரும்புறேன். யுவராஜ் சிங் ஒரு ஆக்டர். மோசமான மூஞ்சை காட்டாதீங்க சார். ஒருவேளை பப்ளிக் டிமாண்டா இருந்தா பார்க்கலாம் நானும் என்ன பண்ணிருந்தேன்னு. யுவராஜ் சிங் ஒரு பஞ்சாபி படத்துல ஆக்ட் பண்ணும்போது அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாருன்னு பார்க்கலாம். இது ரொம்ப பழைய படம். இப்ப அந்த காட்சியை பார்க்கலாம். நல்ல காரியம் செஞ்சாரு. ஒரு பையனை காப்பாத்துவாரு. அதனால இவருக்கு ஒரு பிரைஸ் கிடைக்கும். சார், அது நான் ஸ்கூல்ல அடிக்கடி ஃபெயில் ஆகிட்டு இருந்தேன். அப்போ எங்க அப்பா என்ன சொன்னாருன்னா, கண்ணா உனக்கு படிப்பு சரியா வரல, நீ படிப்புக்கு 1 மாசம் பிரேக் எடுத்துக்கோ, உன்னோட மைண்டு கொஞ்சம் அப்போ ஃப்ரெஷ் ஆகலாம், அதனால நீ என்னோட சின்ன வயசு ரோல் பண்ணுன்னு சொன்னார். எனக்கும் அது நல்ல ஐடியான்னு தோணுச்சு. ஸ்கூலுக்கு 1 மாசம் லீவ் கிடைக்கும்ல. ஸோ நான் போயிட்டு இந்த டிஃப்ரெண்டான ரோல் பண்ண வேண்டியதா இருந்தது சார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஷாருக் கான் கிட்ட எப்படி ஆக்ட் பண்றது அப்படின்னு ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தீங்க. ஷாருக் கான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர், என்னோட ஃபேவரட்டான ஆக்டர். அவர் கூட எப்போ பேசினாலும் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஸ்டேஜில் நிறைய டைம் அவர் கூட தமாஷ் பண்ணியிருக்கேன். அவரை எப்பெல்லாம் சந்திச்சாலும் எனக்கு நல்லா இருக்கும். அப்புறம் அவர் தேவதாஸோட ஒரு டயலாக உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. அது இந்த டயலாக் யாராவது தாங்கிக்கிறதுக்காக குடிப்பாங்களா என்ன? அது அவருக்கு என்னை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். நான் ஒரு பஞ்சாபி ஃபிலிம் பண்ணியிருக்கேன்னு. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, பஞ்சாபி ஃபிலிமில் டைலாக் டெலிவரி ரொம்ப நல்லா இருக்கும்னு. நான் ஹிந்தியில் பண்ணியிருந்தா என்னோட ஸ்டேஜ் லைஃப் க்ளோஸ் ஆயிருக்கும் சார். ஸோ நான் இந்த மாதிரி பஞ்சாபியில் பண்ணேன். அப்போ ஆக்சுவலாக உங்கள் இன்ட்ரெஸ்ட் ஃபிலிமில் தான் இருந்தது, கிரிக்கெட்டில் ரொம்ப கம்மி தான். ஆமாம், என்னை பற்றி இந்த மாதிரி ஒரு பர்செப்ஷன் ஆயிருச்சு. கிரிக்கெட்டில் கவனம் ரொம்ப கம்மியாக இருக்கும், மற்ற விஷயங்கள்ல அதிகமாக இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. அப்புறம் நான் இதையும் கேள்விப்பட்டிருக்கேன், சின்ன வயசுலேயே உங்களுக்கு கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது இல்லை. அப்புறம் உங்களை பட்டியாலாக்கு அனுப்பினப்போ நவ்ஜோத் சிங் சித்து உங்கள் பெரிய பிளேயர், ஒரு 5 நாள் கழிச்சு அவர் உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இவனை கூட்டு போயிடுங்க, இவனால் கிரிக்கெட்டில் ஆட முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆமாம், உண்மைதான். அந்த டைமில் பட்டியாலாவில் உள்ள பிளேயர்ஸ் எல்லாருமே கிரிக்கெட் நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. அப்போ எங்கள் அப்பா என்ன நினச்சாருன்னா, நவ்ஜோத் சிங் அவருக்கு ரொம்ப நல்ல நண்பர், அவர்கிட்ட ஒரு வேளை அனுப்பிச்சா இவன் நல்ல பிளேயராக வாய்ப்பு இருக்குன்னு. அப்போது சித்து சார் இந்தியாவுக்காக ப்ளே பண்ணிட்டு இருந்தார். எப்போயாவது வருவார் போவார். 2-3 நாள் எனக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து இவன் எப்படியெல்லாம் விளையாடுறான் அப்படின்னு பார்த்தாரு. அதுக்கப்புறம் 1 வாரம் கழித்து அவர் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொன்னார், அவரோட தம்பி வீட்டுக்கு. அங்கே உட்காந்துருக்கும் போது அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்கள் பையனால் கிரிக்கெட் விளையாட முடியாது, அவனுக்குள்ள இந்த விஷயம் இல்லைன்னு தோணுது, ஒன்று சொல்லுவாங்கல்ல திறமை இல்லைன்னு. அப்போ எங்கள் அப்பா இன்னும் ஞாபகம் இருக்கா, அவர் 15-20 செகண்ட் சைலண்டாக இருந்தார். அவருக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. அப்போ 20 செகண்டுக்கு அப்புறம் என்ன சொன்னார்னா, கண்ணா லக்கேஜ் எடுத்துக்கோ, நீ எப்படி பிளேயர் ஆக மாட்டேன்னு நானும் பார்க்குறேன்னாரு. அதுக்கப்புறம் உழைக்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் அடுத்த 4-5 வருஷம் நான் அவரோட பார்வையில் தான் இருந்தேன். என்னோட கிரிக்கெட் ஷெடியூல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே எந்திரிக்கணும், ரன்னிங் போகணும். அதுக்கப்புறம் காலேஜ் கிரவுண்டில் எங்கள் அப்பா கோச்சாக இருப்பார், டேவி காலேஜ் ஆஃப் சண்டிகரில். ஸோ காலையில் காலேஜ் போகிறது, மதியம் தூங்க விட்டுருவார் என்ன. சாயங்காலம் சண்டிகரில் இன்னொரு ஸ்டேடியம் இருக்கும், அங்கே ப்ராக்டிஸ் போகணும். அப்புறம் ஈவினிங்கும் சேம். அப்புறம் நைட்டு வீட்டுக்குள்ளேயே ஒரு கார்டன் ஒன்று இருந்தது. எங்கள் அம்மா அந்த கார்டனை ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவர் அந்த கார்டனே தூக்கிட்டார். அவர் அதை சாஃப்ட் பண்ணி 17 இன்ச்சஸ் பிச்சு ஒன்று ரெடி பண்ணாரு. நெட்டு ரெடி பண்ணி டென்னிஸ் பால்ல நைட்டு ப்ராக்டிஸ்க்கு ரெடி பண்ணாரு. அதுவும் ஈரமான டென்னிஸ் பால்.
அதில் என்ன ப்ராக்டிஸ் பண்ண வச்சேன். சித்து இன்னைக்காவது இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காரா? நாம ஒருத்தரை வேஸ்ட்னு சொன்னா அவர் மிகப்பெரிய பிளேயர் ஆயிட்டாரேன்னு. ஆமாம், அதுக்கப்புறம் 4-5 வருஷத்தில் நான் கிரிக்கெட் நல்லா விளையாட ஆரம்பித்தேன். இந்தியா அண்டர் 19 செலக்ட் ஆனேன். ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி கேம்ப் பட்டியாலாவில் போட்டாங்க. அப்புறம் சித்து சார் மறுபடியும் என்னை பார்க்க வந்தார். நான் பேட்டிங் பண்ணுறதை பார்த்து ஷாக் ஆயிட்டாரு. அப்புறம் எனக்கு ஞாபகம் இருக்கு, அவர் அப்பாவுக்கு கால் பண்ணி நான் தப்பு பண்ணிட்டேன், உங்கள் பையனுக்குள்ள நிறைய டேலண்ட் இருக்குன்னு சொன்னார். நாங்கள் உங்கள் ஆக்டிங் கிளிப்பையும் பார்த்தோம். உங்களோட கிரிக்கெட்டை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும். 6 சிக்ஸர்ஸ் அடிச்சது ஒவ்வொருத்தர் மனசுலையும் அந்த காட்சி அப்படியே ஒட்டிக்கிச்சு. சீரியஸாகவே இன்னைக்கு சிக்ஸர்ஸ் அடிக்கணும்னு முடிவு பண்ணீங்களா, இல்லை மைதானத்தில் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிங்களா? ஆக்டிங் ஐ மீன். அந்த மாதிரி ஆக்டிங் பண்ண முடியும்னா எல்லா மேட்ச்லையுமே ஆக்டிங் பண்ணியிருப்பேன். ஆனால் அந்த நேரத்தில் அந்த மேட்ச்சில் நாங்கள் ஜெயிக்க வேண்டியது இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. அப்புறம் லாஸ்ட் 2 மேட்சஸில் என்னோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. லாஸ்ட் 2 ஓவர்ஸ் தான் இருந்தது. அப்புறம் நான் எல்லா பாலையும் அடித்து ஆட வேண்டியதாக இருந்தது. 15-20 பால் தான் இருந்தது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு பேட்ஸ்மேனுக்கு எப்பயுமே பேட்ஸ்மேனுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும், ஏதோ ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும். நம்மளோட பேட்டில் பால் நல்லா இருக்கும். அந்த டைம் நான் ப்ராக்டிஸ் பண்ணும் போது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் மேட்ச்சில் என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியல சரியா. ஆனால் அந்த டோர்னமெண்ட்டில் எனக்கு ஒரு நல்ல ஃபீல் இருந்தது, பால் அடித்தா நல்லா போகும்னு. ஸோ அன்னைக்கு கடவுளோட ஆசீர்வாதம் எனக்கு இருந்தது. நீங்கள் 6 சிக்ஸர்ஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணினேன். ஃப்ளின்ட் ஆஃப் கூட உங்களுக்கு ஏதோ மோதல் ஏற்பட்டுச்சு. நாங்கள் ரொம்ப அன்பாக தான் பேசிப்போம் சார். இதுக்கு முன்னாடி என்கிட்ட ஃபேன்ஸோ இல்லை மக்களோ கேட்பாங்க, நீங்கள் அவர்கிட்ட என்ன சொன்னீங்க, இல்லை அவர் உங்கள்கிட்ட என்ன சொன்னாருன்னு. அந்த விஷயத்த என்னால் இங்கே சொல்லவே முடியாது. ஆனால் ரொம்ப அன்பாகவே பேச வேண்டியதாக இருந்தது. அப்படின்னா நீங்கள் அவரை என்ன சொல்லி திட்டினீங்கன்னு பப்ளிக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறீங்க? முதல்ல திட்டு வாங்கினேன், அப்புறம் என்னோட ஸ்டைல்லையும் நான் சொன்னேன். அப்புறம் என்னென்னா ஆக்சுவலி அது ஒரு விதமான பில்டப் ஆயிடுச்சு. அது என்னன்னா, அவர் என்னை பார்த்து ஒன்று பேசினாரு, அதுக்கு நானும் பதிலுக்கு பேசினேன். நான் ரொம்ப அக்ரெசிவ் ஆகிட்டேன், எனக்கு ரொம்ப கோவம் வந்தது, எனக்குள்ள பழி வாங்குற மாதிரி ஃபீலிங் வந்தது. அவர் என்ன பேசிட்டாரு, அதுக்கு நான் பதிலுக்கு ஏதாவது செய்யணும்னு. நேச்சுரலி 6 சிக்ஸஸ் கிடைச்சது, அடித்தேன். அவரு கூட உங்கள் கணக்கு சரியாயிடுச்சு. ஆமாம், கணக்கு சரியா போச்சு. மகேந்திர சிங் தோனியோட ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் பார்த்தோம். T20 வேர்ல்டு கப்பில் தோத்து போனப்ப அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பெரும்பாலும் பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் ஏன் சரியில்லாமல் போகுதுன்னா அவங்க நைட் பார்ட்டிஸ் அட்டென்ட் பண்ணுறதுனால தான். பார்ட்டிஸ்ன்னு சொன்னதும் அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் தான் முதல்ல இருக்கும். ஆமாம், IPL அப்போ பார்ட்டிஸ்க்கு போகிறது, நைட் 1 மணி நேரம் முழிச்சிட்டு இருக்கிறது, அதோட எஃபெக்ட் தான் பெர்ஃபார்மன்ஸ்லேயும் காட்டுதுன்னு. பாருங்க, இந்த டோர்னமெண்ட் IPLக்கு அப்புறம் அது 2020 வேர்ல்டு கப். எப்பயுமே மீடியாவில் எங்களை பற்றி இப்படி தான் சொல்லுவாங்க, எப்போ இந்தியன் டீம் தோத்தாலும் அவங்க மேலே தப்பான விஷயங்களை பழி சுமத்திடுவாங்க. நீங்கள் நல்லா விளையாடலன்னு சொல்ல மாட்டாங்க, விச் இஸ் சம்டைம் ஃபேர் அண்ட் சம்டைம்ஸ் அன்ஃபேர். ஆனால் ஐ திங்க் வி ஆர் ரெஸ்பான்சிபிள் இண்டிவிஜுவல்ஸ். இந்தியாவுக்காக விளையாடுவோம். அப்புறம் எங்களுக்கு தெரியும் நாட்டுக்காக விளையாடுறது எவ்வளோ முக்கியமானதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம பாடிக்கு தெரியும், ஒரு வேளை நைட்டு நம்ம பார்ட்டிக்கு போனால் நெக்ஸ்ட் டே மேட்ச் இருந்தால் நம்மளால நல்லா விளையாட முடியாதுன்னு தெரியும். IPL பார்ட்டிஸில் நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. அங்கே மாடல்ஸ் இருப்பாங்க, பொண்ணுங்க இருப்பாங்க, அப்புறம் நிறைய பிளேயர்ஸ் அந்த பொண்ணுங்களை கூட்டிக்கிட்டு ரூமுக்கு போயிடுவாங்க. இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. இது எனக்கு ரொம்பவே புதுசாக இருக்கு. பாருங்க, IPL ஒரு பெரிய ஈவெண்ட். அப்புறம் எங்கே இந்த மாதிரி ஈவெண்ட் நடக்குதோ, கிரிக்கெட் அண்ட் பாலிவுட் இந்தியாவில் ரெண்டுமே ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஸோ நீங்கள் ரெண்டுத்தையும் சேர்த்தா எப்பயுமே கான்ட்ரவர்சி இருக்கும் சார். அப்புறம் அந்த கான்ட்ரவர்சிஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பார்ட்டிக்கு எந்த பிளேயர் போகிறாங்களோ இல்லையோ, ஒரு பிளேயர், அதாவது யுவராஜ் சிங் மட்டும் எல்லா பார்ட்டிஸ்லையும் இருப்பார். இல்லை, இப்போ மும்பை மேட்ச் மும்பையில் நடக்கும் போது என்னால் அந்த பார்ட்டிக்கு போக முடியாது சார். ஏன்னா நான் பஞ்சாபில் ஆடிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஐ திங்க் இந்த அலகேஷன் ரொம்ப தப்பானது. அப்புறம் எப்பயுமே தப்பான முறையில் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம நல்லா விளையாடும் போது எல்லாமே நமக்கு ஃபேவராக இருக்கும். ஒருவேளை நம்ம நல்லா விளையாடலன்னா நம்மளை பொண்ணுங்க கூடயோ இல்லை பார்ட்டிஸ்லேயோ ரிலேட் பண்ணுவாங்க, இல்லை ஃபிட்னஸ் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் தட்ஸ் அன்ஃபேர். அப்படின்னா உண்மை எதுன்னு நீங்கள் பப்ளிக் கிட்ட சொல்லலாமே. இல்லை, உண்மை என்னன்னா, நான் வெளியே போகமாட்டேன்னு சொல்ல.
ஆனா என்னோட 10 வருஷ கேரியர்ல நான் மேட்ச் நடக்கும்போது எங்கேயும் வெளியே போனதில்ல. அண்ட் பார்ட்டிக்கு போக விரும்புகிற பிளேயர்ல நான் மட்டும் இல்லை, நிறைய பிளேயர்ஸ்க்கு வெளியே போக ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இமேஜ் டெவலப் ஆயிடும். ஆமா, இம்ரான் கான் பாகிஸ்தான் கேப்டனா இருந்தப்ப அவர் ரொம்ப நல்ல பிளேயர், நல்ல பவுலர், நல்ல ஒரு பேட்ஸ்மேன். அப்புறம் அவரு குட் லுக்கிங் உங்களை மாதிரி. தேங்க்யூ. அவரோட டிஷர்ட்ல எழுதியிருக்கும் பிக் பாய்ஸ் பிளே அட் நைட் அப்படின்னு. அந்த டிஷர்ட் உங்களுக்கும் பொருந்துன்னு நான் நினைக்கிறேன். இல்ல, இம்ரான் கானுக்கு கிரிக்கெட்ல பெரிய நேம் இருக்கு, அந்த டிஷர்ட் அவருக்கு தான் பொருந்தும். ஐ திங்க் பிக் பாய்ஸ் ஹாவ் டு பிளே அட் டே அட் த கிரவுண்ட், அப்பதான் அவங்க நைட்டு விளையாட முடியும். அப்புறம் யாரெல்லாம் அந்த பிக் பாய்ஸ் டேல பிளே பண்ணி தோக்குறாங்களோ அவங்க ராத்திரியில பப்புக்கு போய் அங்க இருக்கிற மக்கள் கூட சண்டை போடுறாங்க. அது பாத்தீங்கன்னா இது ஒரு தப்பான அலிகேஷன். விஷயம் என்னன்னா, தேவையில்லாத ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. நாங்கள் வெஸ்ட் இண்டீஸில் விளையாடும் போது அதை பப் பிரால்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொன்று செயின்ட் லூசியால. நோ டவுட் நாங்கள் சரியாக விளையாடல. அப்புறம் ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா, சாயங்காலம் ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் மேட்ச் இருந்தது. நாங்கள் அந்த மேட்சை பார்க்க இருந்தோம். அப்புறம் எங்களோட ஹோட்டல் ரூமில் அந்த மேட்ச் வரல. ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இருந்தோம். அங்கே எல்லா ரெஸ்டாரண்ட்டும் அப்படி தான் இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் பார் இருக்கும், ரெஸ்டாரண்ட் இருக்கும். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது பார் டிஸ்கோ இருக்கும், ராத்திரி 4 மணி வரைக்கும் இருக்கும். அது ஒரு தப்பான அலிகேஷன். நாங்கள் 9 மணி வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் இது ரொம்ப ஆபியஸான விஷயம். இந்தியன் டீம் தோத்துச்சுன்னா, அமெரிக்காலேருந்து வந்தவங்க இந்தியன் டீம் தோத்துச்சுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் அவங்க எங்களில் ஒருத்தரை ரொம்ப தப்பாக பேசினாங்க. அப்புறம் எங்களோட ரியாக்ஷன் அவங்கள அடிக்க போல. நாங்கள் அவங்கக்கிட்ட இப்படி தான் சொன்னோம், ப்ளீஸ் டோன்ட் டாக் லைக் திஸ். அப்புறம் நாங்கள் செக்யூரிட்டிகிட்ட சொன்னோம், இவங்களை இங்கேருந்து அனுப்புங்கன்னு. அப்புறம் செக்யூரிட்டி அவங்கள அங்கேருந்து அனுப்புனாங்க. நாங்கள் அப்புறம் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட ஆரம்பித்தோம். இதுதான் நடந்தது சார். இவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் போர்டு உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கு. பாருங்க, இப்போ பாருங்க, அங்கே மக்கள் இல்லாதனால மீடியா எதை கேரி பண்ணுறாங்களோ அதை தான் நாங்கள் கேட்போம். இன்னைய டேட்டில் டிவியில் ஆன் பண்ணால் நம்ம தெரியாதவங்க டிவியில் பார்த்தா எங்களுக்கு டிவியில் வர ஃபீட்பேக் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அவங்க எங்ககிட்ட கேட்டப்போ நாங்கள் எக்ஸ்பிளனேஷன் கிளியராக கொடுத்தோம். நாங்கள் இந்திய நாட்டுக்காக விளையாடுறோம், நாங்கள் இந்தியாவோட பிராண்ட் அம்பாசிடர். அப்புறம் நாங்கள் எங்கள் நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி எதுவுமே பண்ண மாட்டோம். பாருங்க, ஒருவேளை சச்சின் டெண்டுல்கர் இருந்தார்னா, ராகுல் டிராவிட் இருந்தார்னா, யாரும் அவங்க சண்டை போட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் யுவராஜ் சிங்கா இருக்கிறதுனால அவங்க சொல்கிறாங்க. இது வரைக்கும் நான் லைஃப்ல எதுக்கும் சண்டை போட்டதில்லை. இது மீடியாவோட ஒரு பார்வை. எப்படின்னா, நான் சண்டை போடுவேன், நான் கோவக்காரன், இல்லை நான் ரொம்ப ரூடானுவன்னு. ஆனால் இது வரைக்கும் நான் யார் கூடயும் சண்டை போட்டதே இல்லை. வீட்டில் போட்டிருப்பேன். ஆனால் இது வரைக்கும் பப்ளிக்கில் போய் இந்த மாதிரி நான் சண்டை எதுவும் போட்டதில்லை. நீங்கள் பப்ளிக்கில் இன்னைக்கு சண்டை போடுறதுன்னு சொல்கிறத கேட்கறதுக்கு நல்லா இருக்கு யுவராஜ். உங்கள் இமேஜ் இப்படி டெவலப் ஆயிடுச்சு. பட் நாங்கள் என்ன விரும்புகிறோம்னா, கிரிக்கெட்டிங் வேர்ல்டில் உங்களுக்கு ஒரு பேட் பாய் இமேஜ் டெவலப் ஆயிருக்கு. அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும் நீங்கள். நானும் இதை தான் எதிர்பார்க்குறேன். ஆனால் என்னால் அதுக்காக நீங்கள் ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கணும்ல. அதுக்காக என்ன செய்யணும்? 10 வருஷமா முயற்சி பண்ணி பார்த்துட்டு இருக்கேன், எல்லாமே செஞ்சு பார்த்துட்டேன். உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. இதை நம்ம மக்கள்கிட்டே கேட்டுடலாம். அவங்ககிட்ட உங்களுக்காக ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்போம். ஏன்னா இந்த இமேஜ் பப்ளிக் மனசில் தான் உருவாயிருக்கு. ஆனால் நான் இன்னொரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். நீங்க பேட் பாய் இமேஜ்னு சொன்னாலும் சரி, பப்ளிக் இமேஜ்னு சொன்னாலும் சரி, இல்லை மீடியா இமேஜ்னு சொன்னாலும் சரி, என்கிட்ட இது வரைக்கும் யாருமே எந்த ஃபேனும் இந்த மாதிரி சொன்னதே இல்லை. நீங்க கிளப்ல நல்லா ஆடுறீங்கன்னு, இல்லைனா நைட்டு 2 மணிக்கு நீங்க வண்டியை நல்லா ஓட்டுறீங்க அப்படின்னு. நான் இது வரைக்கும் எந்த ஃபேனை சந்திச்சாலும் அவங்க இப்படிதான் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்க ஒரு நல்ல பிளேயர், நல்ல சிக்ஸர் அடிக்கிறீங்க, நீங்க இந்தியாவோட பெருமைன்னு. நீங்களும் விரும்புறீங்கல்ல இந்த பேட் பாய் இமேஜ் சரியாகணும் அப்படின்ட்டு. அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. கிரவுண்ட்ல இறங்கும்போது 6 அடிங்க. கண்டிப்பா முயற்சி பண்றேன்.